டெக் லவர்ஸுக்கு அடையார் நெட்வொர்க்ஸின் தினேஷின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இதுவரையும் பார்க்காம இப்போ பார்த்து பிரமிப்பான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்டெல் ப்ராடக்ட்ல மினி போர்ட்டபிள் பவர் பேங்க். சரி, அது என்ன மினி போர்ட்டபிள் பவர் பேங்க் அப்படின்னு கேட்டிங்களா? வேற எதுவுமே இல்லைங்க. நம்ம எந்த கேபிளும் இல்லாம ஜஸ்ட் நம்ம மொபைலோட கீழே டைப் சிலேயே டைரக்டா இன் பண்ணி அப்படியே சார்ஜர் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பரான மாடல். நம்ம ஜோப்லயே வச்சுட்டு போயிட முடியும், பேக்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாவது டிராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடியது இந்த ஏர்டெல் பவர் பேங்க். சரி, இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெக்க பொறுத்தவரை அவங்க மினி சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஐசி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப இன்புட் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங்காகவும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய இதெல்லாம் வாங்கி போட்டு ரொம்ப நேரம் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்லோ சார்ஜிங் அது இல்லை, இது ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவர் டெலிவரியை பொறுத்தவரையிலும் 25 வாட்ஸ் பவர் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இது ரொம்ப சின்ன சைஸ். ஆனா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 6000 mAh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ ஒரு மொபைலுக்கு ஃபுல் சார்ஜ் கண்டிப்பா ஆகும். நம்ம எங்கேயாவது டிராவல்லாம் போறோம் அப்படின்னா தாராளமா இதை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போயிடலாம். அது போக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹை குவாலிட்டி சிப்ஸ் நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால எஃபிஷியன்டாகவும் சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்ஐ அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவா எதுக்கு நாங்க இதை கொடுக்குறோம் அப்படின்னா, போர்ட்டபிளா யூஸ் பண்ணிக்க முடியும். எமர்ஜென்சி அவுட்டோர் அவங்க போறாங்க அப்படின்னா தாராளமா இதை எடுத்து வச்சுட்டு போனா போதும். ஸோ ஒன் டே அவங்க இருக்கிற கெப்பாசிட்டி டவுன் ஆனோனையும் மொபைல்ல ஸோ தாராளமா இதை குத்தி இன்னொரு நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்த நைட் டைம்ஸ் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மொபைல்லையும் சார்ஜ் போட்டுக்குவோம், பவர் பேங்க்ஸ்க்கும் சார்ஜ் போட்டுருவோம். ஸோ அப்படி போட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நம்ம ஒரு பெரிய ஐட்டத்தை வாங்கிக்கிட்டு அதை ஒரு லக்கேஜா கேரி பண்ணிக்கிட்டு மொபைல்ல ரொம்ப பெருசா வச்சிருக்கிறதும் இல்ல பேக்ல அதையும் நம்ம எடுத்து போட்டு சுமந்துக்கிட்டு போறதுக்கு இந்த மாதிரி போர்ட்டபிளா நம்ம வாங்கி இருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும். சரி, இது அப்பியரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பாக்ஸும் ரொம்ப மினிமலைஸ்டா சின்னதாகவும் இருக்குது. சரி, இதுல எத்தனை கலர்ஸ் வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒயிட் அண்ட் பிளாக் 2 கலர்ல இது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது விஷன் ஆஃப் இந்தியா பிளான்ல இத இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பிரைஸ் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆன்லைன் பிரைஸை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் 1250 வருது. சரி, நாங்க அடையார் நெட்வொர்க்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் ரேட் கொடுப்போமே. ஏன் அப்படின்னா, நாங்க எப்பவுமே ஒரு 23 வருஷம் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரி, 23 வருஷம் செலிப்ரேஷன் என்ன அப்படின்னா, 23 வருஷமா எங்களுக்கு 4 பிரான்ச் இருக்குது. அது திருவான்மையூர், காமராஜபுரம், மேடவாக்கம் அண்ட் அம்பத்தூர் 4 இடத்துல நாங்க வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். பல மக்களோட ஆதரவுகள்ல நாங்க இந்த மொபைல் ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதனால அவங்களோடவே நாங்க அந்த சக்சஸ் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் ரேட் ஆஃபர் ரேட் கொடுக்குறோம். அது என்ன ஸ்பெஷல் ரேட் அப்படின்னா, வேற எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் மொபைல் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் வரும். நீங்க ஆன்லைன்ல கம்பேர் பண்ணீங்கன்னா கிடைக்காத ஒரு பிரைஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ தாராளமா ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, உங்களோட ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மினி போர்ட்டபிள் பவர் பேங்கை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. இது போக நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் அப்படின்னு நினைச்சா கமெண்ட்ல கேளுங்க. தாராளமா உங்களுக்கு கமெண்ட் பண்றோம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.